நிரம்பி வழிகிற பொழுது எங்கு நம்ம இருக்கணும்? பரிசுத்தத்தில் இருக்கணும். எந்த தலைமைத்துவத்தில் எழுப்பப்பட்டிருக்க அந்த தலைமைத்துவத்தோடு கண்டினியூ பண்ணியிருந்தாக்கா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதே நேரத்தில் நிரம்பி வழிகிற பொழுது நெருக்கத்தில் வருகிற ஜனங்க தேவ சமூகத்தில் நிரம்பி வழிகிற பொழுது அது எப்படியோ நிறைய பேர் அப்படி போயிட்டாலும் தேவன் சில ஜனங்களை நெருக்கத்தில் இருந்த மாதிரியே இருப்பாங்க. தோற்றம் சொல்லலை, அதே அன்போடு, அதே சுபாவகலையோடு, அதே நல்லொழுக்கத்தோடு ஆசீர்வாதம் வந்தது. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம்னா ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறோம், சாட்சி. அதுக்கேற்ற ஒரு கனி கொடுக்குற விஷயம் தேவ பயம் இன்னும் அதிகரிக்கிறது தான் நான் பார்த்துருக்குறேன். நான் சொல்கிறது ஒழுங்காக போகிறவங்க. இது நடுவங்கரையில் குறுக்கு வழியில் போகிறது. அதுதான் முடிஞ்சிடுச்சு, பரீட்சை முடிஞ்சிடுச்சு. விடுமுறைக்கு போகிற பிள்ளைகள் எங்கே போவாங்க? எங்கேயோ சுற்றி பார்க்கணும், ஏதாவது சொந்தக்காரன் வீட்டுக்கு போகணும், ஃபுல் என்ஜாய்மெண்ட். அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்தில் இது மாதிரிலாம் போயிடும். அங்கேயும் ஆண்டவர் இருக்கார், இங்கேயும் ஆண்டவர் இருக்கார். என்ன ஆண்டவர் அவ்வளோ தூரம் எதுக்கு அது? இது கடுமையான உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம், அதெல்லாம் தேவையில்லை. கேட்ட வரைக்கும் போதும், விடுதலை வந்த வரைக்கும் போதும். இனி எங்களுடைய வழிகள் நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். நீதி போச்சையா, நியாயம் போச்சையா. இந்த உலகத்தின் குடிகளால் பூமி தீட்டுப்பட்டது. அந்த தீட்டோடு இவனும் தீட்டா மாறிடுறான் லோத். இந்த நகோமியமாவும் அப்படி தான் போச்சு. எல்லாம் தேவனாம் தரிக்கப்பட்டுச்சு தவிர, தேவ ஜனங்களோடு பயணப்பட்டுச்சு தவிர, தேவனுடைய அன்பு கொஞ்சம் கூட இதுக்குள்ள ருசிக்கலை. இவங்க ருசிக்கலன்னு இல்லை, அந்த பிரச்சனைக்கு தேவன். பிரச்சனை முடிந்ததும் தேவனும் இல்லை, எதுவும் இல்லை. எங்களுடைய காரியங்கள் தான் முக்கியம், எங்களுடைய தேவைகள் தான் முக்கியம். இன்னும் மேலே நாங்கள் வளரணும். இங்கே தான் நாங்கள் வளர முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, எழுப்பப்பட்ட சபையில் எழுப்பப்பட்ட போதகன் தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை கொடுக்குறாருன்னா இங்கேருந்தால் நான் வளர முடியாது. போகிற சபையை சொல்கிறேன், இங்கே நம்ம சபையை சொல்ல, ஊடகத்தில் போகிறனால சொல்கிறேன். அந்த சின்ன சபையில் நான் பிரகாசிக்க முடியாது. பெரிய சபையில் போனால் நான் பிரகாஸ்பதியாக மாறிடுவேன். கட்சியில் என்ன தேவன் எழுப்பின தலைமைத்துவத்தை மறுதளித்து போவாங்க. அசட்டை பண்ணுறது, தோற்றத்தபடி பார்க்கணும். இவங்க நிரம்பி வழியணும், ஆடம்பரமான ஒரு இருக்கையில் உட்கார்ந்து ஆராதிக்கணும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு. இது தேவன் எழுப்பின தலைமைத்துவம், தம் இருத்துக்கு ஏற்ற தேவன் மெய்ப்பொருளை கொடுத்தார், அதெல்லாம் தெரியாது. அந்த சத்தியத்துக்குள்ளெல்லாம் வரல. ஆரோக்கியமான உபதேசம் அதெல்லாம் வரல. இது இருக்கிற நகைப்பையுமே சஞ்சலமாக்கிடும். எல்லாம் போய் கொண்டிருக்கோம் குடும்பம் இல்லை. வளர்ச்சி நினச்சிட்டு இகழ்ச்சின்னு போய் கட்சியில் வீழ்ச்சியில் போய் மாறிடும். இது மாறிடும். யார் என்னை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நான் இதை சொல்ல. போகிறவங்க தாராளமாக போகலாம், ஆனால் விளைவுகள் பார்த்துக்கோங்க.